அதோட லாஃப் எவ்வளவு ஹையா இருக்கோ அதோட ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் அந்த அளவுக்கு ஹெவியா இருக்கும். Aim for the lungs. இன்றைக்கான வீடியோவில் நம்ம தளபதி விஜய் நடித்த லியோ படத்தோட ஒரு போஸ்டர் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுவும் மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்னாப்சீட் ஆப்பில் தான் பண்ண போகிறோம். என்னடா சொல்கிற? என்னால் நம்ப முடியலையே. ஆமாங்க, ஸ்னாப்சீட் ஆப்பில் எந்த அளவுக்கு எடிட் பண்ண முடியும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இன்றைக்கி ஸ்னாப்சீட் ஆப்போடைய ஃபியூச்சர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். மூவி போஸ்டரோட ரேஷியோன்றது வேறு, பட் நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறதுக்காக 4:5 அப்படிங்கிற ரேஷியோவை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பேக்ரவுண்டுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போது ஸ்னாப்சீட் உள்ளே போயிட்டு எனக்கு தேவைப்படுற மாதிரி அந்த இமேஜை பிளாக் அண்ட் ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அடுத்து கர்வ்ஸ் டூலை யூஸ் பண்ணி அதோட பிரைட்னஸை ஃபுல்லாகவே கம்மி பண்ணிவிட்டு லெஃப்ட் கார்னர்லேருந்து லைட் கொஞ்சமாக வர மாதிரி அந்த இமேஜுக்கு லைட் சோர்ஸ் கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தளபதி அந்த காஃபி ஷாப்பில் நடக்கக்கூடிய ஃபைட்டில் கன் எடுத்து ஷூட் பண்ணதுக்கப்புறம் தான் படத்தோட கதையே நகர ஆரம்பிக்கும். அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுற விதமாக இந்த போஸ்டரில் கன்னை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆட் பண்ண கன்னுக்கு ஷேடோஸ் கொடுத்துக்கலாம். அடுத்து இந்த படத்துலேயே மறக்க முடியாத ஒரு ஃபைட் சீன்னா ஹைனா ஃபைட் சீன் தான். விஎஃப்எக்ஸாக இருந்தாலும் அதை வேறு லெவலில் விஷுவல் காமிச்சிருப்பாங்க. அதனால் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுற விதமாக ஒரு ஹியூமனோட கால் தடத்தையும் ஒரு அனிமலோட கால் தடத்தையும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வர்ற மாதிரி நான் இந்த இமேஜில் ஓவர்லேஸ் யூஸ் பண்ணி செட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இந்த போஸ்டருக்கு படத்தில் வர மாதிரியே கலர் கிரேடிங் செட் பண்ணிக்கிட்டேன். ஃபைனலாக இந்த போஸ்டருக்கு தேவையான ரிம்லைட், ஹைலைட், ஷேடோ, டார்க் ஷேடோ, ஓவர்லேஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மூவி ஃபாண்ட்டோடைய லோகோவை மறக்காமல் செட் பண்ணிவிட்டு இந்த போஸ்டரை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் ஸ்னாப்சீட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி அடுத்து வேறு எந்த படத்துக்கு போஸ்டர் ரீமேக் பண்ணலாம் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.